உங்களுடைய எழுத்து ஜெயலலிதாவுடைய கேரியரில் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தியது? ஜெயலலிதா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்க இமேஜ் ரொம்ப டேமேஜ் பண்ணி அவங்க தேர்தலில் தோக்கிறதுக்கே என்னோட எழுத்து. ஏன்னா கலைஞர் என்ன பண்ணார், ரொம்ப கிளவராக என் ஆர்டிக்கல்லாம் எடுத்து நான் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், என் ஆர்டிக்கல் எழுதி முடிச்சுட்டு ஒரு 10 கேள்வி கேட்பேன். இந்த அமிர்தாஞ்சன் பங்களா யாரால் வாங்கப்பட்டது, யார் பேரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது, யார் அதை விற்றார்கள், எந்த விலைக்கு போச்சு, கைட்லைன்ஸ் வேல்யூ என்ன, இன்கம் டேக்ஸுக்கு கொடுத்தீங்களா, இந்த மாதிரி 10 கேள்வி. அது அப்படியே கலைஞர் அடுத்த நாள் முரசொலியில் பிரகாஷ் சாமியின் 10 கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவார். அது மக்களிடம் போய் சேர்ந்தது. ஸோ ஜெயலலிதா என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ கூட்டு வேலை பண்ணுறோம், ஒன்றா சேர்ந்து நான் டிஎம்கே சிம்பத்தைசர், அவங்க ஆட்சியை கோக்கிறது கலைஞரோட சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரி முதல்ல நினச்சாங்களாம். அவங்களே சொன்னாங்க, ஐ தாட் யூஆர் டிஎம்கே மேன் அண்ட் எவ்ரிபடி டோல் மீ யூஆர் டிஎம்கே மேன், தென் ஒன்லி ஐ ரியலைஸ் தட் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் ட்ரூ. ரியலைஸ் அவங்களுக்கு என்னென்னா, ஜெயலலிதாவை எதிர்ப்பதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஷாம் தராசு ஒரு சிறந்த பத்திரிகையாளர், எதுக்கும் பயப்பட மாட்டார், அவர் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ரொம்ப ஒரு தமிழ்நாட்டில் எங்களுக்கு முன்னோடி அப்படின்னா நான் ஷாம் தராஸ் தான் சொல்லுவேன். அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அவங்களுக்கு தெரிஞ்ச லெவலில் நல்லா பண்ணிட்டு வந்தார். அவருக்கு அப்புறம் ஜெயலலிதா எதிர்த்துங்கிறது நான் மட்டும்தான். மீதி பத்திரிகைலாம் சின்ன சின்ன இது பண்ணிக்கலாம். ஒரு கேம்பெயின் மாதிரி அவங்க பண்ணுற தப்புகளை தொடர்ந்து கண்காணித்து பண்ணது. அவங்க என்ன நினச்சாங்க, அவங்களோட கேரியருக்கு இது ரொம்ப பாதகமாக இருந்தது. மக்கள் என்ன ஜூனியர் உடன் அந்த பீரியடில் வந்த உடனே விற்று போயிடும். கிராமங்களில் நான் எவ்வளோ ஊரில் போகும்போதெல்லாம் என்னை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அந்த எங்கள் எம்டி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பாப்புலர் ஆனது காரணமே ஜூனியர் உடன் தான். பிரகாஷ் சாமினா கடைக்கோடி மக்களுக்கும் தெரிஞ்ச காரணம் ஜூனியர் உடன். அதோட அந்த ஒரு பாதிப்பு இருந்தது.